மலேசியாலேருந்து வந்திருக்கிறோம். நான் கனகேஸ்வரி. இந்த கோயிலில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து சிவனுக்கு வந்து நம்மளே கையால் அபிஷேகம் பண்ண, காலபைரவர் அவரை பற்றி தெரிஞ்சிக்க, ப்ளஸ் என்னன்னா இங்கே ப்ளஸ் பாயிண்ட் வந்து எதையுமே வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. நீங்கள் கிட்ட போய் பார்க்கலாம், பாதத்தை தொடலாம். மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸில் வந்து நம்மளை விட மாட்டாங்க, தொடாதீங்கன்னுவாங்க, சிலைங்களெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் நாங்களும் தயங்கி தொடாமல் தான் சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக வரும்போது ஐயாவை பார்த்தோம். அப்போ ஐயா தான் கூட்டிகிட்டு வந்து சொன்னார், இதை தொட்டு கும்பிடுங்க, அதை தொட்டு கும்பிடுங்கன்னு, உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலான்னு. இப்போ ஸ்படிக லிங்கத்தையும் அபிஷேகம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். சிவனை அபிஷேகம் பண்ணி கும்பிட நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி எங்களை சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்து எங்களுக்கு டின்னர் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த கோயில் வந்து தவத்திரு பைரவ சுவாமி அவரோட இதில் தான் நடத்துகிறாரு. ரொம்ப சிறப்பு. சாப்பாடு வந்து நல்லா வயிறு நிறைய மன திருப்தியோடு சாப்பிட்டோம். ஏனோ தானோன்னு போடாமல் அதில் டேஸ்ட்டாக நல்லா இருந்துருச்சு. மார்னிங் வந்தாலும் கிடைக்கிது, ஆஃப்டர்நூன் வந்தாலும் இருக்குது, நைட்டு வந்தாலும் இருக்கும். ஸோ இங்கே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. தாராளமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு யார் வந்தாலும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் சாமி சொல்கிறாரு. நாங்கள் அவர்கிட்ட பார்த்தோம், அவர் எங்கள்கிட்ட பேசினார். நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மறுபடியும் வருவேன். அடுத்தது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் கூட்டிகிட்டு வருவேன்.